நாளை வரும் எதிர்காலத்தில் நம்மை காக்க நமது குழந்தைகளை அருவுணர்வு பெறும்படி செய்தல் வேண்டும். வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கும் இதே போல அறிவுரைகளை கூறி நீ தெளிந்தம் பணம் பெறுவாய், நீ தெளிவான வாழ்க்கை வாழ்வாய், கல்வி உயர்வு பெறுவாய், உலக ஞானம் பெறுவாய், உலகை காத்திடுவாய், காத்திடும் அறிசக்தி பெறும் என்று இந்த நிலையில் நாம் கற்ற கல்வி இந்த உடலுக்கல்ல. கற்ற கல்வியில் நாம் எதை கற்றாலும் ஆனால் கல்வி நமக்கு உலகை அறிந்திட உதவும். இந்த ஆறாவது அறிவு அல்ல, மெய்ஞானத்தின் உதவி கொண்டுதான் கற்ற கல்வியும் சீராக்க முடியும். அந்த கற்றுணர்ந்தவர் அனைவரும் கரை ஏறியது இல்லை, அவர்கள் வாழ்க்கை சீர்படுத்தும் நிலையும் இல்லை. ஆக கற்றவர்கள் அனைவருமே பெரும்பகுதி மனக்குழப்பமும் இந்த நிலையில்தான் இருக்கு. உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஆனால் பொருள் தேடும் நிலைகளுக்கு கல்வி பயன்படுத்துகின்றார்கள் தவிர அந்த கல்வி நிலைகளில் தேடி செல்வம் சொல்லாக இருப்பினும் அது பக்குவத்துடன் பற்றி பகமை உணர்வு நம் உடலுக்குள் சேராது. ஆக இத்தகைய நல்ல உணர்வுகளை நாம் வளர்க்க கற்றுக்கொள்கிறது. ஆக வெறும் கல்வி ஏற்றுச் சுரக்காய்தான். ஆகவே கல்வி கற்றாலும் ஆக மெய்ஞானத்துடன் ஒன்றி மனிதன் வாழ்க்கையை சீர்படுத்த நிலை வேண்டும் என்ற மனிதன் ஆக்கியது உயிர்தான். மனிதன் ஆனத்தின் ஆறாவது அறிவை உருவாக்கியது உயிர்தான். இந்த ஆறாவது அறிவின் தன்மைதான் உயிரைப் போல உணவின் தன்மை ஒளியின் அறிவாக நாம் வளர்க்கும் நிலை பெற்றது. ஆகவே இதை நாம் சீராக பயன்படுத்துவோம்.